ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குட்டியாக ஒரு மினி லாக் தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் அவதார் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போ வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம குட்டீஸ்களுக்காக உங்களுக்கு லீவ் விட்ருக்காங்க இல்லையா, அதனால் வந்துட்டு சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு போகலாம். ரொம்பவே ஒரு சின்ன எக்ஸ்போ தான். நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு ரவுண்ட் அடிச்சிடலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய அவதார் செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டாக ரியலாகவே ஒரு மேன் வந்து மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து போட்டிருந்தாங்க. இந்த செட்டப் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு செட்டப் வந்து பார்க்குறதுக்கு மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு 3D பிரிண்ட் மாதிரி ஃபுல்லாக வந்து என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 3D பிரிண்ட் மாதிரி எடுத்து ஒட்டியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் 2 வீலர் பார்க்கிங் வந்து வச்சுருந்தாங்க. 4 வீலருக்கு அதுக்கு பேக் சைடு வந்துட்டு பார்க்கிங் வச்சுருந்தாங்க. பார்க்கிங் சார்ஜ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பைக்குக்கு வந்துட்டு 30 ருபீஸ் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பெரிய ராட்டினம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம பெரியவங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இந்த 2 பெரிய ராட்டினம் தான் இருந்துச்சு. மற்றபடி உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன காருங்க, அதுக்கப்புறமேட்டு குதிரை வண்டி, குதிரையிலே அப்படியே இந்த ராட்டினம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பெரியவங்களுக்கு மியூசிக் சேர் வந்துட்டு இருந்துச்சு. இந்த 3மே பெரியவங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி மற்ற செட்டப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு இருந்துச்சு. சின்ன பசங்க ரொம்பவே அங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. பார்க்கிங்க்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராட்டினத்துக்கும் நம்ம போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 ருபீஸ் to 100 ருபீஸ்குள்ளாரே இருந்துச்சு. பெரியவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ நான் கேட்கல, சின்ன பசங்களுக்கு மட்டும் வந்துட்டு கேட்டேன். ஃபுட் ஸ்டால்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 ஸ்டால் தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறமேட்டு பானிபூரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இந்த மாதிரி 2-3 ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த க்ரீன் மேட் விரிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே தான் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சேர் அந்த மாதிரி செட்டப்ஸ் எதுவுமே கிடையாது. சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வந்து வச்சுருந்தாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டால் இருந்தது. பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு கடைங்க வந்து சரியாக வந்து போடலை போல். இப்போ தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இனிமேட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறமேட்டு ஜங்ஷன், தென்னூர் இந்த மாதிரி அந்த சைடு இருந்தீங்க அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு 1 hour to 2 hour வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டியான ஸ்பேஸ் தான். பட் பசங்களுக்கு வந்துட்டு ரைட் போகிறதுக்கு வந்துட்டு நிறைய ரைட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6-7 ரைட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்ஸ் இருக்கு இல்லையா, பால்ஸ் கொட்டி விளையாடுறது, அந்த பால் பூல் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேய் வீடுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி போட் வந்துட்டு போகிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது, மினி சைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்போவே ஒரு மினி எக்ஸ்போ மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்துட்டு பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் பூல் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்குமே வந்துட்டு பைசா தான். இதை தாண்டி அதுக்கப்புறம் முடிஞ்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.